டேய், இதான் சத்யாக்காக நான் பார்த்து என்கேஜ்மெண்ட்டுக்காக இந்த சாரி தான் செலக்ட் பண்ணிருக்கேன். உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கா? விஜய், டேய், இதான் சத்யாக்காக நான் பார்த்து என்கேஜ்மெண்ட்டுக்காக இந்த சாரி தான் செலக்ட் பண்ணிருக்கேன். உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கா? விஜய், நீ சூப்பரா செலக்ஷன் பண்ணிருக்க விஜய். இந்த சாரி சந்தியாக்கு சூப்பரா சூட் ஆகும். ஆமா தம்பி, சாரி கலர் அழகா இருக்குது. நம்ம சந்தியாவுக்கு சூப்பரா இருக்கும் இந்த கலர். சந்தியா, உனக்கு பிடிச்சிருக்கா? இந்த ரகு எங்க? அவன் தானே ஃபர்ஸ்ட் சேலையை எடுத்துட்டு வந்து அம்மாட்ட ஏதாச்சும் பிரெயின் வாஷ் பண்ணி என்ன கொடுக்க வைக்கிறேன், நம்ம என்கேஜ்மெண்ட்டுக்கு சாரி நான் எடுக்கிறேன்னு சொன்னா. இவன் எடுத்துட்டு வந்துட்டாரு. அவன் எங்க என்ன புடிங்கிட்டு இருக்கான்? காலையே காணும். என்ன சந்தியா, எதுவுமே சொல்ல மாட்ற? மாம்சு, நீங்க அக்காளுக்கு ஒரே இன்ப அதிர்ச்சியா கொடுத்துட்டு இருக்கீங்களா? அதுலதான் அக்கா வாய் அடிச்சு போயிட்டா. அப்படிதானே சந்தியா? ஆமா ஆமா மாமா, கலர் நல்லா இருக்கு. அத்தை, சந்தியாவை இந்த சாரியை ட்ரையல் பார்க்க சொல்லுங்க அத்தே. இது ஓகேவா இருந்தா இதே நம்ம பில் போட்டுடலாம். அதெல்லாம் வாங்கிட்டீங்களா மாமா? அப்புறம் எதுக்கு கட்டி பார்க்கணும்? தரவு கட்டிக்கலாம், பில் போட்டுருங்க. ஓய் சந்தியா, அவர் இவ்வளவு ஆசைப்பட்டு வாங்கி தராரு, இப்படி மூஞ்சில அடிச்சால சொல்றா? ஒரு தடவை கெட்டதுக்குள்ள என்ன குறைய போகுது? போய் டக்குனு கட்டிட்டு வா. இல்ல சந்தியா, நீ இந்த சாரியை போட்டா எப்படி இருப்பேன்னு பார்க்க எனக்கு கொஞ்சம் ஆசை. அதான் உனக்கு இஷ்டம் தான் கெட்டு, இல்லாட்டி வேணாம், நான் பில் போட்டுறேன். ஏ சந்தியா, அவர் இவ்வளவு ஆசைப்பட்டு கேட்காருல, போய் கட்டிட்டு வா. எல்லா பொருளும் வாங்கியாச்சு, என்ன பில் போட்டுட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதானே? நீ இதை கட்டி பார்த்தா இதுக்கும் பில் போட்டுருல. சேர்த்து சீக்கிரம் போடி. விட மாட்டாங்க போல இருக்கு. சரி கொண்டாங்க மாமா, சீக்கிரம் தாங்க. ரொம்ப தான் கழிச்சுக்காதப்பா. டாடி, சீக்கிரம் போய் கட்டிட்டு வா. என்ன மாம்சே, உங்க பக்கத்துல இருக்குது அப்படியே உங்க தங்கச்சி மாதிரியே இருக்கு. உங்களுக்கு தங்கச்சி கிடையாது, மாமாவுக்கு ஏதோ சின்ன வீடு என்ன வீடு இருக்கா? எவடி அது? என் புருஷனை பத்தியே எகத்தாலும் ஒரு மாதிரி பேசுறது. இந்த வாயாடியா இவ சொல்லுவா. என் புருஷனா 10 மாசம் தங்கம். எங்க 10 மாசம் தங்கம் நீ? மாமாவை காணோம். தங்கம் நீங்க மடிக்கல எல்லாம் வைக்கணும். டேடி வேற யாராச்சும் தூக்கிட்டு போறாவ தங்கம் நீ. என்ன பார்த்தா விஜய்க்கு தங்கச்சி மாதிரியா தெரியுது? இல்ல, நானும் விஜய் திக் ஃப்ரெண்ட்ஸ். என்ன விஜய்? ஆமா ஆமா, சின்ன வயசுல இருந்தே நாங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஓகே மாம்ஸ், உங்க ஃப்ரெண்ட்ஸா? அப்போ பரவாயில்ல. அக்காளுக்கு பேச்சு துணைக்கு ஒரு ஆள் இருக்குது உங்க வீட்லயும். மைனி, எல்லாத்துக்கும் துணிலாம் எடுத்தாச்சா? பில்லுலாம் போட்டாச்சா மைனி? ஆமா வசந்தி, எல்லாம் எடுத்தாச்சு. என்ன பில்லு போட்டுட்டு கிளம்ப வேண்டியதுதான். மணி ஆயிட்டுல. ஆமா, அண்ணன் எங்க காணும்? சோனி, அப்பா அவங்க உள்ளே காணும். அம்மா, அப்பாவும் மாமாவும் கார் கிட்ட வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காவல. உங்களை சீக்கிரம் கூட்டி வரதுனா அம்மா, சீக்கிரம் கிளம்புவோம். வாவ், நீங்க இந்த சாரியில ரொம்ப சூப்பரா இருக்கீங்க. ஏ மகி, காலையில என் மருமகளை பத்தி அப்படி சிலுக்குனா என்ன உலகலையானி? இப்போ வாயை பழக்கிறா வாவ் நீ. என் மருமக எப்பவுமே அழகுதான். எம்மா சந்தியா, அந்த சேலை உனக்கு ரொம்ப நல்லா இருக்குமா. என்னடா, நம்ம வரதுக்குள்ள அவங்க மாமா செலக்ட் பண்ண சாரியை சந்தியா சிஸ்டர் போட்டாங்க. இதுலயே நீ லேட்டா போச்சு. சும்மா இருடா, நானே மனசு உடைஞ்சு போய் நிக்கிறேன். இந்த ட்ரெஸ்ல நீ ரொம்ப சூப்பரா இருக்கா. அப்படியே வானத்துல இருந்து இறங்கி வந்த தேவதை மாதிரி இருக்கா. அப்படியே ஒன்னு அள்ளி அள்ளி அப்படியே அணைச்சுக்கிடணும் போல இருக்கும் சந்தியா. சந்தியா, நீ இருக்கிற அழகுக்கு அப்படியே மாமி மயங்கி போய் நிக்கிறேன். உங்க மட்டும் யாரும் இல்லைன்னு வச்சுக்கோ, அப்படியே உன்னை அணைச்சி ஒரு முத்தம் 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 தந்திருப்பேன். மச்சான், என் சந்தியா கிட்ட இன்னொருத்தவன் சிரிச்சு சிரிச்சு பேசுறது என்னால பார்க்க முடியலடா. ஏய், எனக்கே இதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்குடா. சரி வா, இப்ப கிளம்பிடுவோம். எதுனாலும் நாளைக்கு பாத்துக்கலாம். ஏய், ஆனா நான் எடுத்த சாரி சந்தியா கெட்டலையேடா. ஃபீல் பண்ணாதடா, எதுனாலும் பாத்துக்கலாம். டேய், இப்ப நீ எங்கடா போற? டேய், எனக்கு ஒரு அர்ஜென்ட்டான வேலை இருக்கு, பேசாம வா. விஜய், பேசுனது போதும்பா. நாளைக்கு என்கேஜ்மெண்ட் தானே, அப்புறம் அங்க வச்சு பேசுறதுக்கு வார்த்தை இல்லாம போயிரும். இப்போ இது ஜவுளி கடை. சரி கிளம்புமா வீட்டுக்கு. சரி.
சார் என்ன பாக்குறீங்க? எனக்கு ஒரு தாலி செயின் காட்டுங்க. டேய் இருக்குடா, எதுக்கு இப்ப தாலி வாங்குற? டேய் கார்த்திக், நான் தோந்து போயிட்டேன்டா. நான் மனசளவுல உடஞ்சு போயிட்டேன்டா. என்னால இன்னும் ஒண்ணுமே பண்ண முடியாதுடா. நான் தோந்துட்டேன்டா. நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன் கார்த்திக். நான் போய் அவ எங்கேஜ்மெண்ட் அன்னைக்கு நேரா போய் நான் அவ கழுத்துல தாலி கட்ட போறேன்டா. எது நடந்தாலும் அதுக்கப்புறம் நான் பாத்துக்கிடுவேன்டா. டேய் நீ பண்றது ரொம்ப தப்புடா. அத்தனை பேர் முன்னாடியே சந்தியா கழுத்துல தாலி கட்டு வென்றது, அப்புறம் பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? அவங்க குடும்பமான போயிடாதா? யார் என்ன நினைச்சாலும் எனக்கு பரவாயில்லடா. எனக்கு சந்தியா வேணும். நான் சந்தியாவுக்கு தாலி கட்டி என் பொண்டாட்டி ஆக்கதான்டா போறேன். டேய் டேய் கொஞ்சம் நிதானமா யோசிடா. பாருடா, நீ ஃப்ரெண்டுனா எனக்கு ஹெல்ப் பண்ணு. இல்ல உனக்கும் இஷ்டம் இல்லாட்டி விட்டுட்டு போ, நானே பாத்துக்கிட்டேன். தம்பி நீங்க செய்த காமிங்க தம்பி. சார் உங்களுக்கு இந்த தாலி ஓகேவா? இது ஓகே தான், நீங்க பில் போட்டுருங்க. இதான் சத்யாக்காக நான் பார்த்து என்கேஜ்மெண்ட்டுக்காக இந்த சாரி